ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், கொடைக்கானலில் ஃப்ளவர் ஷோ இன்றைக்கி 3வது நாள். ஆனால் 3வது நாள் ஆகி கூட பாருங்கள், இந்த பூக்கள் வந்து வாடவே இல்லை. பாருங்கள், கங்காரு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பாருங்கள், இந்த பூக்கள் வந்து வாடவே இல்லை. ஏன்னா கிளைமேட்டு கொஞ்சம் ரொம்ப கூலிங்காகவே இருக்குது, அதனால் வாடலை. ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஃபஸ்ட் டே ரொம்ப கூட்டமாக இருந்தனால பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வர முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப டிராஃபிக் ஓவரு, பிள்ளைங்களை கையில் பிடிச்சிட்டு வர முடியாது. அதனால் இன்றைக்கி தான் வந்தோம். இந்த மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு சின்ன பிள்ளை ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது, அதுக்கப்புறம் அந்த ஈசா கான்வென்ட்டில் படித்தேன்னு சொன்னேன்ல, அப்படியே இந்த பார்க் வழியாக தான் வருவோம். இந்த மரத்தில் வந்து ஒரு நம்ம பாதாம் கொட்டை மாதிரியே இருக்கும், பாதாம் பிஸ்தா கொட்டை இருக்குது, அதே மாதிரியே இருக்கும். இதை ஓட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓட்ஸ் கொட்டை அப்படிங்குவாங்க. அந்த கொட்டையை உடச்சி நாங்கள் வந்து இந்த இடத்துல நிறைய பிறக்கி உடச்சி சாப்பிட்டுட்டு போவோம். ஆனால் இப்போ இந்த மரத்துக்கு வயசாகிடுச்சு, அந்த காயவே காணோம். தேடி தேடி பார்த்தேன், பழைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. தேடி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், கிடைக்கல. இந்த மரத்தை பார்த்தாலே எனக்கு பார்க்குக்கு வந்தாலே அந்த சின்ன பிள்ளை நினைப்பு வரும். ஒரு பார்க்கில் ஃபங்க்ஷன் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன குழந்தை அழகாக பாடிச்சு. நான் அதை ஃபஸ்ட்டு போஸ்ட் போட்டேன், காப்பி ரைட்டுன்னு வந்துருச்சு, அதான் டெலீட் பண்ணிவிட்டேன். ஒரு குழந்தை பாடுறத நம்ம எடுத்து போடுறோம், அதுவும் காப்பி ரைட்டுன்னு வருதா அப்படின்னு சொல்லிட்டு சரி டெலீட் பண்ணிவிட்டேன். அழகாக பாடிச்சு அந்த குழந்தை, அழகு மலராட அந்த பாட்டு பாடிச்சு. ஒரு 4 வயசு கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகாக பாடிச்சு. வேணாநல் ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு ஒரு நாள் வேணாநல் ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த பார்க்கை காட்டியிருக்கேன். இப்போ இங்கேருந்து அங்கே பார்க்கும்போது ஆப்போசிட்டில் வந்து வேணாநல் ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் வந்து இந்த மரங்கள் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு தெரியலை. இது ஃபுல்லாக அந்த கண்காட்சி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், என் பேர பிள்ளைங்கள்லாம் விளையாடுறாங்க. இவங்க 3 பேருமே என் பேர பிள்ளைங்க தான். பிளஸன், ஆரோன், பிளஸி மிலானி. நான் ஆரோன்கிட்ட இவங்க பாய்ஸ் 2 பேருமே வந்து இந்த தடவை 6th போகிறாங்க. நான் வந்து யதார்த்தமாக வந்து 4ஆம் கிளாஸ் படிக்கிறான்னு சொல்லவும் உடனே கட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். என் பேரன் 6ஆம் கிளாஸ் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். ஒன்று பையனோட பையன், இன்னொன்று மகளோட பையன். பாப்பாவும் மகளோட பையன். பொண்ணுக்கு 2 பேரும் பசங்க, என் மகனுக்கு ஒரு பையன் பொண்ணு, இவங்க 2 பேரும். என் பேர் பிளஸன், மேலே இருக்கிற பேர் ஆரோன்னு, பாப்பா பேர் பிளஸி மிலானி. பாவம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள வெளியே கூப்பிட்டு வரதில்ல. இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. எனக்கே ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு. மழை வேறு வந்துச்சு. என்னென்னா பிள்ளைங்களை வந்து இப்படி வெளியெல்லாம் கூப்பிட்டு போகும்போது கையிலே வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது. இன்றைக்கெல்லாம் கூட்டம் அவ்வளோக்கா இல்லை, இருந்தாலுமே நாங்கள் வந்து கையிலேயே பிடிச்சிட்டு தான் போவோம். இந்த இடத்துல நாங்கள் உட்காந்து காலை சாப்பாடு சாப்பிடலை, நல்லா பாயாசம் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். உட்காந்து இங்கே நான் சாப்பிட்டோம். இதுதான் அந்த பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த செட்டு போட்டிருந்தாங்க. இந்த தடவை வந்து ஃப்ளவர் ஷோக்கு மழை கொஞ்சம் கம்மி தான். போன தடவையெல்லாம் இந்த செட்டெல்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு, அப்படி ஒரு மழை இருந்துச்சு. அந்த குழந்தை பாடுறது ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால் அங்கே கொஞ்சம் நின்று எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதை காப்பி ரைட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ அடுத்தவங்களோட திறமையை எப்படி காட்டுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அழகாக பாடின ஒரு குழந்தை, 4 வயசு குழந்தை, அவ்வளோ அழகாக பாடிச்சு. சரி, என்ன பண்ண, நல்லா கட் பண்ணி விட்டேன். இப்போது திரும்ப போட்டுக்கிட்டுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பாட்டை கேட்டுருந்தோம். எல்லாருமே கூட்டமே இல்லை அந்த சேரில். இந்த பாப்பா பாடணுன்னே இங்கே வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் தாத்தா சுசேராஜ். நேற்று தான் அவருக்கு மொட்டை எடுத்தோம். அவன் முடிய தேடி தேடி ஒரே அழுக ஃப்ரெண்ட்ஸ். நேற்று மொட்டையே எடுக்க விட மாட்டேன்னா. இவன் பேர் வந்து இமானுவேல். இது வந்து என் தம்பி, எங்கள் சித்தப்பா பையன் தம்பி மகன்தான். எல்லாம்
ஃபுல்லாக பூக்கள்லாம் பாதி இதாகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து ரோஸ் கார்டன் பக்கத்தில் விதவிதமாக இருக்கும் பூக்கள்லாம். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாம் மயில், புறா எல்லாமே செஞ்சு வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், ரோஸ் கார்டன். இது ஃபுல்லாக வந்து ரோஸ் கார்டன் பாருங்கள். நிறைய பூக்கள் விதவிதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் எல்லாம் கொஞ்சம் கொட்டிட்டு நினைக்கிறேன். ரோஸ் அவ்வளோக்கே இல்லை. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இந்த தடவை பூக்கள் வந்து கொஞ்சம் கம்மி தான் இருக்குது. ஏன்னா அந்த மழை வந்தனால பூக்கள்லாம் வந்து நிறையா வந்து அழிஞ்சு போயிடும். அதனால் ரோஸ் எல்லாம் கம்மி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ என்னன்னு கேட்டிங்கன்னா கல் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலர் மரம் மாதிரி வரும். இந்த ரோஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் காயாது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உள்ள அந்த ஸ்டால் போட்டிருக்காங்க இல்லையா, ஸ்டாலு ஒவ்வொருத்தர் வீட்டில் உள்ள பூக்கள் எல்லாமே கொண்டாந்து கண்காட்சிக்கு வைப்பாங்க. இதில் பாருங்கள், எல்லா கலரும் இருக்குது. இங்கே பாருங்கள், மஞ்சள் கலரு, வெள்ளை கலரு, ஆரஞ்சு கலரு, ரெட் கலரு, ஒயிட் கலரு, பிங்க் கலரு. இந்த ஒரு பூ வாழைப்பூ மாதிரி இருக்குது. அதில் எல்லா கலரும் இருக்குது பார்த்துக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த பக்கம் ஃபுல்லாக ரெட் கலர் வச்சுருக்காங்க. இங்கிட்ட ஆரஞ்சு, ஒயிட்டு, இந்த கலர் மாற்றி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஹார்ட் மாதிரி ஒரு சேஃபு. இது வந்து மயில். ஒவ்வொருத்தரும் ஒரு முக்கியமான கம்பெனி ஃபுல்லாக கொண்டாந்து இப்படி வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு வைப்பாங்க. யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்கன்னு அதில் தான் கொடுப்பாங்க. இது முடிஞ்சோடனே வாத்து பிடிக்கிற போட்டி, லேக்கில் வாத்து பிடிக்கிற போட்டி நடக்கும். சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் டைம் இல்லை வர்றதுக்கு. பூக்கள் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. எல்லா கலரும் கலந்துருக்கும் போது பார்க்க ரசனையாக இருக்கா. வெளியே இருந்து உள்ளே வர என்ட்ரன்ஸு பாருங்கள், இந்த பூக்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ இருக்குது. நான் நெக்ஸ்ட் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.